சென்னையை சேர்ந்த சௌந்தர்யா. நம்ம சௌந்தர்யாவுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. நம்ம சௌந்தர்யா அதிகம் படிக்காதனால அதே ஊரை சேர்ந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு லாரி டிரைவரை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வெற்றிக்கு அம்மா அப்பா அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம சௌந்தர்யா வீட்லேயும் ஒத்துக்கலை. தன்னுடைய அம்மா அப்பாவை தாண்டி எந்த ஒரு சொந்த பந்தமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிறாங்க. நம்ம வெற்றி அதிகம் படிக்காதனால சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தெரிஞ்சது டிரைவிங் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால தன்னுடைய டிரைவர் வேலைக்கு போய்கிட்டு ஒரு எளிமையான குடும்ப வாழ்க்கையை சௌந்தர்யா கூட ஒன்றா சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியாக நம்ம வெற்றிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது. தன்னுடைய குழந்தையும் பார்த்துக்கணும், குடும்ப செலவையும் பார்த்துக்கணும், தன்னுடைய மனைவியையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி இரவு பகல்னு பார்க்காம லாரி ஓட்ட தங்கு வேலை செஞ்சு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம வெற்றி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதை பார்த்த நம்ம சௌந்தர்யா நம்மளும் வீட்டில் சும்மா இருக்காமல் நம்ம பொண்ணை ஸ்கூலில் போய் விட்டதுக்கப்புறமா நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போக ஆரம்பித்தா நம்ம குடும்ப செலவு நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கணவருடைய சம்பளத்தை வச்சு நம்ம ஏதாச்சும் வீட்டு செலவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம சௌந்தர்யா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் சென்டருக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சௌந்தர்யா சின்ன வயசுலேருந்தே நல்லா சமைக்க தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டிஃபன் சென்டரில் நம்ம சௌந்தர்யாவுக்கு வேலை கொடுத்து வேலைக்கும் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ஹோட்டலுக்கு ரெகுலராக ஒரு பணக்கார ஒரு முதலாளி கதிரேசன் அப்படிங்கிற ஒருத்தர் ரெகுலராக அந்த கடைக்கு சாப்பிடவும் வந்திருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குது, யார் சமைச்சது, ஏதாச்சும் புது மாஸ்டர் எது போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கதிரேசன் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த கடை ஓனர் இப்போ தான் நம்ம பக்கத்து தெருவில் தான் தங்கியிருக்கக்கூடிய சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இப்போதைக்கு சமைக்க வருதுங்க அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம கதிரேசனுக்கு நம்ம சௌந்தர்யாவுடைய கைப்பக்குவம் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கதிரேசன் தன்னுடைய மனைவியை இழந்துட்டு இன்றைக்கி தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம கதிரேசன் நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய 2 ஆம்பளை பசங்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு அங்கேயே அவங்க திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டதுனால தன்னுடைய மனைவி இல்லாமல் இருக்கவும் தான் வீட்டில் சமைச்சு சாப்பிட கஷ்டமாக இருக்குது, தனக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிறதுனால ரெகுலராக அந்த ஒரு கடையில் தான் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சௌந்தர்யாவுக்கும் அந்த ஒரு கடையில் சரியான சம்பளம் போதாததுனால நம்ம கதிரேசன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சௌந்தர்யா கடை ஓனர்கிட்டயே எனக்கு ஏதாச்சும் வீட்டு வேலைக்கு சமைக்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்பம் ரொம்பவே வறுமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த கடையோடைய முதலாளியே நம்ம கதிரேசன்கிட்ட நேரடியாக பேசி இந்த பொண்ணு சமைக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வேணால் சமையல் வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னா இந்த ஒரு பொண்ணை வேணால் கூட்டிகிட்டு போங்க, நான் வேணால் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதிரேசன்கிட்ட நம்ம ஓனர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம சௌந்தர்யா கிட்டே கேட்கும்போது தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டுட்டு சரிம்மா ஓகே, நீ உன்னால் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு உன்னால் வீட்டு வேலைக்கு போக முடியும்னா நீ போ அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சௌந்தர்யாவும் அதுக்கப்புறமா நம்ம கதிரேசன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம கதிரேசன்கிட்ட ஓப்பனாகவே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிரேசனுக்கு அந்த எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் நம்ம சௌந்தர்யாவுக்கு மாதம் 25,000 ரூபாய் நான் சம்பளம் கொடுத்துட்றேன், எனக்கு வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உடனடியாக நம்ம சௌந்தர்யா ஓகே சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் மொதல் நாள் வீட்டு வேலையெல்லாம் முடித்து சமைச்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சௌந்தர்யாவுடைய சமையல் நம்ம கதிரேசனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இதுக்கு முன்னாடி பிபி சுகர்னு ரொம்பவே அவதிப்பட்ட நம்ம கதிரேசனுக்கு வீட்டு சமையலில் சாப்பிடவும் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம சௌந்தர்யா புகழ்ந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு கட்டத்தில் நம்ம சௌந்தர்யாவுடைய கணவர் வந்துட்டு லாரி ஓட்ட போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்தும் போயிடுறாங்க. அவரை கூட்டிகிட்டு வரக்கூட பணம் இல்லாததுனால தன்னுடைய ஓனர்கிட்ட மாதமே நம்ம இன்னும் சம்பளம் கூட வாங்கலை, இந்த விஷயத்தை எப்படி அவர்கிட்ட கேட்குறது, தன்னுடைய கணவருடைய உடம்பை எடுத்துகிட்டு வரத்துக்கு கூட தங்கிட்ட பணம் இல்லையே அப்படின்ட்டு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கதிரேசன்கிட்ட தயக்கத்தோடு கேட்டதுக்கு நம்ம கதிரேசன் வந்துட்டு இதை ஏன் என்கிட்ட தயங்கி கேட்குற அப்படின்னு சொல்லி உடனடியாக இவரும் கூட போயிட்டு நம்ம சௌந்தர்யாவுடைய கணவருடைய உடம்பை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லபடியாக அவங்களுக்கு செய்யக்கூடிய சம்பிரதாயம் எல்லாத்தையும் முடித்து இறுதி சடங்கை வந்துட்டு நல்லபடியாகவே முடித்து வைக்கிறாங்க. இப்போ சௌந்தர்யாவுக்கு ஆதரவுன்ட்டு இருந்த தன்னுடைய கணவரும் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தன்னுடைய குழந்தையோட ரொம்பவே வருத்தத்தில் வந்துட்டு தன்னுடைய வீட்டிலையே இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரமாக வேலைக்கு வரல நம்ம கதிரேசனும் ஃபோன் பண்ணி எப்பட்றா அந்த பொண்ணை வந்துட்டு வீட்டு வேலைக்கு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எதுவுமே கேட்காம இருக்கார். ஒரு வாரம் கழித்து நம்ம கதிரேசனே நம்ம சௌந்தர்யாவுடைய வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய சூழ்நிலை வந்துட்டு எனக்கு ரொம்பவே நல்லா புரியுதுமா, நான் வந்துட்டு இப்போ கூட நீ வந்துட்டு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இங்கே வந்து பேச வரல, நீ இதையே நினச்சிக்கிட்டு இருந்தனா உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோடைய ஃப்யூச்சரை பாரு அப்படின்னு சொல்லி நீ வந்துட்டு என் வீட்டுக்கோ இல்லை வேறு யார் வீட்டுக்கோ எங்கேயோ ஒரு வேலைக்கு போனால் தான் இந்த ஒரு சூழ்நிலையை கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக நம்ம சௌந்தர்யா வந்துட்டு அவர் சொன்னதை யோசித்து பார்த்துட்டு சரிங்க ஐயா, நான் வந்துட்டு நாளையிலேருந்து மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நாம் என்னுடைய கணவருடைய இறுதி சடங்குக்கு கூட உங்கள்கிட்டருந்து நான் பணம் வாங்கியிருக்கேன், அந்த ஒரு பணத்தையும் நான் வந்துட்டு எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக நம்ம கதிரேசன் வந்துட்டு அப்படிலாம் நான் வந்துட்டு தப்பாக உன்ட்ட நினைக்கலாமா, நீ உன்னால் முடியும் போது கொடு, எனக்கு என் வீட்டில் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆதரவாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக நம்ம சௌந்தர்யாவும் அடுத்த நாள்லேருந்து தன்னுடைய முதலாளியுடைய வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலையும் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சௌந்தர்யா சமைச்சு கொடுக்குறதும் அவரை பத்திரமா பார்த்துக்கிறதும் அவருக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் மனசுக்கு நிம்மதியை கொடுத்ததுனால தன்னுடைய பசங்க வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊரில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபாரின்லேருந்து தன்னுடைய அப்பாவை பார்க்க வரவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம கதிரேசன் வந்துட்டு தன்னுடைய பசங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம வீட்டு வேலைக்கு நான் சேர்த்துருக்கேன்டா, அவங்களுடைய கணவரும் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லா விவரத்தையுமே சொன்னதுனால நம்ம கதிரேசனுடைய பசங்க 2 பேருமே நம்ம சௌந்தர்யாவை சந்தித்து ஊருக்கு வரும்போது பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் எனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யா கிட்ட ரொம்பவே அன்போடையும் அக்கறையாகவும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய அப்பாவை இத்தனை நாள் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டு அவருக்கு சமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே நாங்கள் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கோம், உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க, நாங்கள் வந்துட்டு செய்கிறோம், உங்களுடைய பொண்ணுடைய படிப்பு செலவு மற்ற குடும்ப செலவு எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு இதுக்கப்புறமா பார்த்துக்குறோம், எங்கள் வீட்டை விட்டு மட்டும் எங்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிட்டாவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கதிரேசனுடைய பசங்க வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சௌந்தர்யா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முழுமன சம்மதத்தை தெரிவிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் தன்னுடைய வீட்டு வேலையாக நினச்சி எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே அக்கறையாக செஞ்சதுனால நம்ம கதிரேசனுக்கும் நம்ம சௌந்தர்யாவை ரொம்பவே பிடிச்சி போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம சௌந்தர்யா கிட்ட நம்ம கதிரேசன் வந்துட்டு ஓப்பனாகவே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உனக்கு சின்ன வயசு பொண்ணு தான், உன்னை விட நான் வந்துட்டு வயசு கூட இருந்தாலும் இன்றைக்கி ஊர் உலகம் வந்துட்டு என்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுனால தவறாக தான் பேசுவாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இன்றைக்கி சொந்த பந்தம்ன்ட்டு யாரும் கிடையாது, உனக்கும் இன்றைக்கி கணவர் இல்லை அப்படிங்கிறதுனால உன்னை வந்துட்டு நான் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதிரேசன் வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் இப்போதைக்கு தனக்குன்னு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது, ஐயா நீங்கள் வந்துட்டு எனக்கு கூலி கொடுக்குற முதலாளி, உங்களை நான் எப்படி திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்படி ஒன்றை பார்க்கலம்மா, என் வீட்டில் ஒரு ஆளாக தான் நான் வந்துட்டு ஒன்றை பார்க்குறேன், இப்போ கூட நீங்கள் வந்துட்டு நீ ஒன்றை தவிர வேறு யாருமே எனக்கு வந்துட்டு இந்தளவுக்கு என்னை வந்துட்டு பார்த்துக்க மாட்டாங்க, உனக்கு பிடிக்கலன்னா நான் இந்த விஷயத்தை இதோட மறந்துடுவேன், நான் வந்துட்டு லைஃப் டைம் வந்துட்டு உனக்கு ஒரு துணையாக
நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையை வந்துட்டு வெளிப்படையாகவே நம்ம கதிரேசன் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சௌந்தர்யாவும் வந்துட்டு அதுக்கு சம்மதமும் தெரிவிக்கிறாங்க. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு கோயிலில் வந்துட்டு தன்னுடைய பசங்களை மட்டும் இன்வைட் பண்ணி நல்லபடியாக திருமணத்தையும் முடிச்சிடுறாங்க. திருமணத்தை முடித்ததுக்கப்புறமா நம்ம சௌந்தர்யா வந்துட்டு வேலைக்காரியாக இல்லாமல் தன்னுடைய கதிரேசனுக்கு வந்துட்டு உண்மையான ஒரு மனைவியாக அந்த ஒரு வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சௌந்தர்யாவுடைய குழந்தையும் தன்னுடைய பசங்க வந்துட்டு சொன்ன மாதிரி நம்ம கதிரேசனுடைய பசங்க வந்துட்டு தன்னுடைய குழந்தையும் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லவே ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.